Hi all, welcome back to another new video. டைம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக 3:38க்கு இன்னைக்கு என்னுடைய டே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 24 ஹார்ஸ் 2 குழந்தைக்கு அம்மாவா என்னுடைய டே எப்படி போகுதுன்றதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க கிளாஸ் வந்து மேக்ஸ் பை ER தங்கமுத்து சேனலில் தங்கமுத்து சார் வந்து TVK மேக்ஸ்னு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஃப்ரீ கிளாஸ் தான் இது. யூடியூப்பில் லைவ் போகும். ஸோ மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆகும். இவங்க கிளாஸ் எடுக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபாஸ்ட்டாக எப்படி சால்வ் பண்ணலான்றது இவங்க ஆல்ரெடி 150 ஹார்ஸ் கிளாஸ் போட்டிருப்பாங்க. அது ஃபுல்லாகவே பார்த்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை விட அட்வான்ஸ்டாக இந்த கிளாஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால அகெயின் நான் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த நோட்ஸில் இல்லாததெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நான் அகெயின் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி தெரிஞ்சதெல்லாம் ரிவிஷனும் பண்ணிக்க முடியுது, தெரியாததை கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதனால மறக்காமல் எழுந்து இந்த லைவை கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன். நீங்கள் மேக்ஸுக்கு பிகினராக இருக்கீங்க, இல்லைனா மேக்ஸே எனக்கு எவ்வளோ பார்த்தாலும் வரமாட்டேங்குதுன்றவங்க இந்த வீடியோஸ் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் நான் சொல்லுவேன். இந்த ஒரு சேனல் பார்த்தாலே போதும், நீங்கள் மேக்ஸ் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண சூப்பராக கற்றுக்கலாம். கண்டிப்பாக நான் இதை ப்ரொமோஷனுக்காக சொல்லலை. நிறைய பேர் நான் மேக்ஸ் எந்த சேனல் பார்க்குறேன், தமிழ் எந்த சேனல் பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் கேட்குறீங்கல்ல, அவங்களுக்காக ஜஸ்ட் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களே, அப்போ உங்கள் பேபிஸ் எழுந்துக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் நான் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துச்சு குட்டி பாப்பாக்கு மட்டும் ஃபீட் பண்ணிடுவேன். அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு 1 to 1.5 hours ஆச்சும் எழுந்துக்காம தூங்குவாங்கன்றதுனால நடுவில் சம்டைம்ஸ் எழுந்துப்பாங்க. அப்போ போய் அகைன் நான் அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து திருப்பி கிளாஸ் கண்டினியூ பண்ணுவேன். 4 to 4:15 இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 6:30 அந்த மாதிரி முடிப்பாங்க. ஸோ அந்த 2.5 மணி நேரம் போகிறதே எனக்கு தெரியாது. 6:30 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்க எழுந்துட்டாங்கன்னா என்னுடைய ஒர்க் பார்க்க போயிடுவேன். இன்னைக்கு எழுந்துக்காததுனால அவங்க எழுந்துக்கிற வரைக்கும் மறுபடியும் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கலாம்னு சொல்லிட்டு யூனிட் 6 புக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் கிடையாது. அதனால எனக்கு காலையிலேயே எழுந்து ஏர்லி மார்னிங்கே சமைக்கிற வேலைலாம் கிடையாது. அதனால் பசங்க எப்போ எழுந்துக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மார்னிங் எனக்கு அந்தளவுக்கு ரஷ்ஷாக ஃபீல் ஆகாது. அவங்க எழுந்துக்கிற வரைக்கும் டைம் கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன். என்னுடைய பேபிஸ்க்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. என்னுடைய பையன் ஜயானுக்கு 3 years ஆகுது. குட்டி பாப்பா ஜியானாக்கு வந்து இப்போ தான் 10 months கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து ஆசான் பப்ளிகேஷனோடைய யூனிட் 6 புக்கு தான். யூனிட் 6க்கு நான் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு சில டாபிக் மட்டும் ஸ்கூல் புக் லெவலுக்கு மட்டும் தான் நோட்ஸ் எடுத்திருந்தேன். அதுக்கான அவுட் சோர்ஸ் போல். ஸோ அந்த டாபிக்ஸ் மட்டும் ஆசான் புக்கில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதில் அவுட் சோர்ஸுமே இன்க்ளூட் பண்ணி அந்த டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு முடிச்சிருவோன்னு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். யூனிட் 6க்கு இந்த புக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாவது புக் வாங்கி படிக்கணும், எனக்கு நோட்ஸ்லாம் எடுத்து படிக்க டைம் இல்லைன்னா இந்த புக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஒரு 7:40 அந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். பசங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கிச்சன் ஒர்க் பார்க்கும்போதும் அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த குருநாத் அகாடமியோடைய 1 shot ரிவிஷன் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் தான் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ரிவிஷனுக்கு ஒரு பெஸ்ட்டு வீடியோ. நீங்கள் ரிவிஷன் பண்ணணுன்னா குருநாத் ஐஎஸ் அகாடமியோடைய அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பாங்க ஒரே வீடியோவாக. நோட்ஸ் எடுக்கணுன்னா கூட நீங்கள் அந்த 1 shot ரிவிஷன் வீடியோ பார்த்து கூட நோட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. தூங்கிட்டு இருந்தேன். என்னுடைய பையன் எழுந்து வந்து நானும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன், வெசல் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளே நல்ல வேலை நான் முடிச்சிட்டேன். இப்போ தான் ரியல் ஸ்ட்ரகிளே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவங்க தூங்குற டைமில் நான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுனால அவங்க 2 பேரையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லா வேலையும் நான் முடிச்சாகணும். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு 2மே பண்ணும்போதே ஒரே டைமில் சைமல்டேனியஸாக பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன்னா இவங்க 2 பேரும் டாய்ஸ்க்கு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அவங்கள சமாளிக்கவே எனக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி போயிடும். ஜியானா பாப்பா நல்லா இப்போ க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால வேகமாக கிச்சனில் வந்து எல்லா திங்ஸையும் கலைச்சி போட்டுடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் கலைச்சி போட்டுடுறாங்க. அவங்கள சமாளிச்சுட்டு எனக்கு சமைக்கிறதுன்றதே ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது ஏன்னே தெரியல. எப்போவுமே செகண்ட் பவுன் எல்லாருமே வந்து ரொம்ப நாட்டியாக இருக்காங்க. என்னுடைய பையனையுமே நான் வளர்த்தேன். ஆனால் வந்து அனாவசியமாக எந்த பொருளையும் எடுத்து கலைச்சே போட மாட்டார். அவருடைய டாய்ஸை மட்டும்தான் வச்சு விளையாடுவார். இப்போ தான் தெரியுது ஃபர்ஸ்ட் பார்ன் எவ்வளோ சமத்தான பசங்கன்னு. இந்த மார்னிங் டைமு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். காலையிலே இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாகவும் ஃபீல் ஆகும். ஆனால் என்னால் ரெஸ்ட்டும் எடுக்க முடியாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரூமுக்கும் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் டயர்டே ஆக மாட்டிங்களா? என்ன தான் சாப்பிட்றீங்க எனர்ஜியாக இருக்கிறதுக்கு? எப்படி பசங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணிவிட்டு படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான்லாம் எக்ஸ்ட்ரீமாக டயர்ட் ஆவேன். அதே மாதிரி எனக்கு உடம்புல இல்லாத பெயினே கிடையாது. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே வலிக்கும். இப்படியே தான் எல்லா நாளும் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னால் ரொம்ப முடியாத டைமில் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. மாமியாருமே அவங்க குக் பண்ணால் ஏதாவது எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டிலேயே சம்டைம்ஸ் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறா, அப்படி ஏன் நீ படிக்கணுமான்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்று ஆசைப்பட்டோன்னா அதை அடையிறதுக்கு கொஞ்சமாச்சும் கஷ்டப்பட்டால் தானே கிடைக்கும். அதனால் நான் வந்து இதை கஷ்டமாகவே பார்க்க மாட்டேன்.
குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கும் லஞ்ச்லாம் கொடுத்துட்டு ஜியானா பாப்பாவையும் தூங்க வச்சுட்டேன். அவங்க தூங்கிட்டு இருக்க கேப்பில் பால்கனிலாம் முன்னாடி நாள் மழை பெஞ்சு ரொம்ப அழுக்காக இருந்ததுனால அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வந்து கழுவி விட்டுட்டு இருந்தேன். என்னுடைய பையன் நானும் உங்கள் கூட சேர்ந்து வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாரு. ஒரு சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை பாருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வேக வேகமாக வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சுத்தமாக எனக்கு எனர்ஜியே இல்லை. சரி ஒரு கோல்டு காஃபி போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி குடிக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக எனக்கு காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிற பழக்கமே கிடையாது. எப்பயாச்சும் ரொம்ப ரேராக காஃபி குடிப்பேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது என்னுடைய தங்கச்சி எனக்காக இந்த கோல்டு காஃபி போட்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இந்த கோல்டு காஃபி போட்டுட்டு இருந்தேன். ரீசெண்ட் டேஸாக இந்த கோல்டு காஃபிக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேனே சொல்லலாம். அடிக்கடி இது குடிச்சாதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. உங்களுக்கு காஃபி ஆர் டீ எது பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஃபி போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஜியானா பாப்பாவுமே எழுந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பின்னாடி பால்கனியில் போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த டேவே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். கொஞ்ச நேரம் வானத்தில் ஏரோப்ளைன்ஸ்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் விளையாட விட்டுட்டு கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டிய துணி எல்லாமே இருந்தது. அப்படியே வீடியோவை ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய பையன் கொஞ்சம் நேரம் கீழே விளையாட போயிருந்தாரு. அந்த கேப்பில் பாப்பாவை வச்சுக்கிட்டே நேற்று எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமும் அங்கே இருந்தோன்னா வீட்டுக்குள்ளே எல்லா கொசுவும் வந்துருன்றதுனால கதவெல்லாம் சாத்திட்டு கொஞ்சம் துணி மடிக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு இந்த துணி துவைக்கிறது காய போடுறத விட இந்த துணி மடிக்கிறது தான் ரொம்ப கடுப்பான வேலை. ஃபைனலாக அதை முடிச்சிட்டேன். 2 பேருமே 8க்குள்ளே தூங்க போடணுன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இட்லி ஊற்றினா என்னுடைய பையன் தோசை தான் வேணும்னு கேட்டார். 2 பேருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எனக்கான மீ டைமு. கொஞ்ச நேரம் என்னுடைய விளாக்ஸை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுவேன். டின்னர் முடிச்சுட்டு நானுமே சீக்கிரமாக தூங்க போயிட்டேன். ஏன்னா மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்கணும் இல்லையா, அதனால 9க்கு தூங்கியிருப்பேன். 3:44 அந்த மாதிரி எழுந்துட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி கொஞ்சம் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகைன் சாட்டர்டே வந்து வேதிக் மேக்ஸ்க்காக ஒரு லைவ் போட்டிருந்தாங்க. கண்டினியூஸாக 2 நாள் இருக்கிறதுனால திருப்பி அகைன் கிளாஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கு. என்னுடைய ரொட்டீன் வந்து இப்போதைக்கு இப்படி தான் ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. ஏர்லி மார்னிங்கே நான் எப்படி எழுந்துக்கிறேன்னு கேட்குறீங்க. பசங்களையுமே சீக்கிரமாக தூங்க போட்டுட்டு நானுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்கிடுவேன். அப்போ தான் நமக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கும் போது கஷ்டமாக தெரியாது. நயன் குட்டிக்கு 3 வயசு ஆனதுனால ஆஃப்டர்நூன் தூங்குற ஒரு நேப்பை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் தூங்கிட்டா நைட்டு வந்து 1 மணி 2 மணி ஆக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால இப்போ ஆஃப்டர்நூன் தூங்க வைக்கலன்னா நைட்டு 8 மணிக்கே தூங்க வச்சா சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க. நீங்கள் உங்கள் பேபிஸை தூங்க வைக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா அவங்க எடுக்கிற நேப்லேருந்து ஒரு நேப்பை குறைச்சிட்டு அவங்கள தூங்க வச்சு பாருங்கள். அவங்க வழக்கத்தை விட சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க. எப்போவுமே குழந்தைங்கள ஈவினிங் 4 மணிக்கு மேலே தூங்க வைக்காதீங்க. அப்போ தான் நைட்டு அவங்க சீக்கிரமாக தூங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் டே டைமில் தூங்க வச்சிட்டோன்னா நைட் டைமில் கண்டிப்பாக அவங்களுக்கு தூக்கம் வராது, கஷ்டம்தான். நான் முன்னாடிலாம் நைட் ஸ்டடி தான் பண்ணுவேன். இப்போ ஏர்லி மார்னிங் கிளாஸ் இருக்கிறதுனால என்னுடைய ஸ்டடி டைமிங் வந்து மாற்றிக்கிட்டேன். கிளாஸ் இருக்கிற டைமில் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எழுந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருப்பேன். நிறைய பேர் ChatGPTயில் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது சீக்கிரம் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நானுமே அந்த வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபோனில் ஏதோ ஒரு இஷ்யூனால அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அகைன் நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக எடுத்து ஷூட் பண்ணி உங்களுக்காக நான் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுறேன். கேட்டுகிட்டே இருக்கோமே ஏன்டா இன்னும் இவங்க போடலன்னு சொல்லி யாருமே கோச்சிக்காதீங்க. வீடியோ டெலிட் ஆனதுனால தான் என்னால் போட முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலாக ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.